நண்பர்கள் வணக்கம். வெல்கம் டு பாலா மாடி தோட்டம். இந்த வீடியோவில் வந்து நம்ம தக்காளியோட அறுவடை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த தக்காளி அறுவடை இதுதான். இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து ஒரு 10 செடிக்கு மேலே வந்து நான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து ஒரு 2-3 தக்காளி செடி தான் விட்டுருந்துருக்கணும். பட் நான் வந்து வெட்ட மனசு இல்லாமல் ஒரு 10ஐயுமே விட்டுட்டேன். ஸோ இந்த 10ஐ விட்டனால பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒவ்வொருலேயும் வந்து ஒரு 2 தக்காளி பழம் வரணும்னு ஆரம்பிச்சிச்சு. ஸோ நானும் வந்து சரி ஓகே வரட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து ஒரு செடி இல்லை 2 செடியில் வைக்கும்போது நல்ல ஈல்டு கிடைக்கும். இன்னொன்று இதெல்லாம் நான் விதை போட்டது முன்னாடி ஏற்கனவே போட்டிருந்தேன் விதை போல். ஸோ இப்போ வந்து முளைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், தக்காளியை வந்து அறுவடை பண்ணிட்டு இந்த சைடில் இருக்க எல்லா இலையும் வந்து கட் பண்ணி விட்டேன். ஸோ கட் பண்ணதுலேருந்து இலை எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ திருப்பி இதில் வந்து பூ வைக்கிதான்னு சொல்லி பார்ப்போம். பூ வச்சிச்சுன்னா திருப்பி இந்த செடியை வந்து கண்டினியூ பண்ணுவேன். அப்படின்னா இதை வந்து எடுத்துகிட்டு வேறு செட்டு தக்காளி வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.